ஜெய நமக. முருகாசரணம். நாகபஞ்சமி ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வளர்ப்பிறை சந்திரனின் 5வது நாள் சுக்லபட்சம் நாக பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது. நாக என்றால் நாகம் அல்லது பாம்பு, பஞ்சமி என்றால் 5வது சந்திர நாள். வாழ்க்கையில் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக பக்தர்கள் பாம்புகள் அல்லது பாம்புகள் மற்றும் நாக தேவதைகளை வணங்குவதற்கு இது ஒரு மங்களகரமான நாள். நாக சதுர்த்தி 4வது சந்திரநாளை தொடர்ந்து சதுர்த்திக்கு அடுத்த நாளான நாகபஞ்சமி வருகிறது. நாகபஞ்சமி என்பது வேத கலாச்சாரம் தோன்றுவதற்கு முன்பே தொடங்கப்பட்ட ஒரு பழங்கால அனுசரிப்பு ஆகும். நாகபஞ்சமியின் முக்கியத்துவம். நாகபஞ்சமி அல்லது கருட பஞ்சமி என்பது இந்தியா முழுவதும், குறிப்பாக தென்னிந்தியாவில் கொண்டாடப்படும் ஒரு மிக முக்கியமான பண்டிகையாகும். பெண்கள் உண்ணாவிரதம் இருந்து தங்கள் உடன் பிறந்தவர்களின் நல்வாழ்வுக்காக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த சடங்கு பாம்புகள் மற்றும் பாம்பு கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் துன்பத்தின் தீவிரத்தை அல்லது தேக்கமடைந்த சக்திகளை குறைக்க உதவும். நமது இந்து புராணங்களில் பாம்புக்கள் வெவ்வேறு வடிவங்களை எடுத்து பல தெய்வங்களின் சின்னங்களாக செயல்படுகின்றன. விஷ்ணு பெருமாளும் அனந்த சயனரின் பாம்பின் மீது சாய்ந்திருக்கும் அனந்தசேஷன் பாம்புகளின் ராஜா தோரணையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அனந்தசேஷர் அவரது படுக்கையாக சேவை செய்கிறார். சிவன் தனது கழுத்தில் ஒரு பாம்பை அணிந்துள்ளார். மேலும் முருகனும் ஒரு பாம்பின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார். திரேதா யுகத்தில் 2வது சகாப்தம் ராமரின் விஷ்ணுவின் 7வது அவதாரம். தம்பி லக்ஷ்மணன் வேறு யாருமல்ல, ஆதிசேஷனே ஆவார். துவார யுகத்தில் 3வது சகாப்தம் ஆதிசேஷர் கிருஷ்ணனின் விஷ்ணுவின் 8வது அவதாரம். மூத்த சகோதரனான பலராமனின் வடிவத்தை எடுத்தார். நாகபஞ்சமிக்கு பின்னால் உள்ள புராண கதைகள். நாகபஞ்சமிக்கு பின்னால் பல்வேறு புராண கதைகள் உள்ளன. மகாபாரதத்தின்படி யமுனை நதியில் காளிகா என்ற பெரிய விஷப்பாம்பு வசித்து வந்தது. அது நதிக்கரையோர கிராம மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தது. அந்த பாம்பு மிக பெரியதாகவும் வலிமையானதாகவும் இருந்ததால் கிராமவாசிகள் ஆற்றில் இறங்க மிகவும் பயந்தனர். ஒரு நாள் இளம் கிருஷ்ணரும் அவரது நண்பரும் ஆற்றின் அருகே ஒரு பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்த போது பந்து ஆற்றின் உள்ளே விழுந்தது. அதை மீட்டெடுக்க கிருஷ்ணர் குதித்தார். அவர் உள்ளே குதித்த போது காளியா அவரை தாக்கினார். கிருஷ்ணர் அந்த பாம்பை பிடித்து சண்டையிடத் தொடங்கினார். காளியா விரைவில் கிருஷ்ணனின் மகத்தான சக்தியை உணர்ந்து அவரை விஷ்ணுவின் அவதாரமாக அங்கீகரித்தார். அது அவரை வணங்கி எதிர்காலத்தில் கிராம மக்களை துன்புறுத்த மாட்டேன் என்று உறுதி அளித்தது. காளியா பாம்பின் மீது கிருஷ்ணர் பெற்ற வெற்றி நாகபஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாகபஞ்சமியை கடைபிடிப்பதற்கு பின்னால் மற்றொரு கதையும் உள்ளது. இது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான அன்பையும் பிணைப்பையும் சித்தரிக்கின்றது. ஒரு கிராமத்தில் 7 சகோதரர்களுக்கு ஒரு தங்கை இருந்தார்கள். அவர்கள் மிக இளம் வயதிலே பெற்றோரை இழந்தனர். எனவே இந்த 7 சகோதரர்களும் தங்கள் சகோதரியை நன்றாக கவனித்துக் கொண்டனர். தங்கள் வாழ்வாதாரத்துக்காக சகோதரர்கள் விவசாய நிலங்களில் வேலை செய்து காட்டுப்பகுதியில் மரங்களை வெட்டினர். சகோதரி ஒவ்வொரு நாளும் தனது சகோதரர்களுக்கு உணவு சமைத்து அவர்களுக்கு உணவளிக்க பண்ணைக்கு சென்றார். ஒரு நாள் வழக்கம் போல் நாகபஞ்சமி என்று தெரியாமல் அவள் உணவு சமைத்து தன் சகோதரர்களிடம் கொண்டு சென்றாள். அன்று கருட பஞ்சமி என்பதால் கருடனுக்கும் ஒரு பாம்புக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. கருடன் பாம்பை அதன் கொக்கில் பிடித்தான். பாம்பு விஷத்தை வெளியேற்றியது. இந்த விஷம் சகோதரிக்கு தெரியாமல் சமைத்த உணவில் விழுந்தது. அவள் சென்று தன் சகோதரர்களுக்கு உணவளித்த போது அவர்கள் அனைவரும் விஷம் கலந்த உணவை உட்கொண்டதால் இறந்தனர். என்ன நடந்தது என்று தெரியாமல் அவள் அலறிக்கொண்டிருந்தாள். அதே உணவை சாப்பிட்டு இறக்க முயன்றாள். சிவபெருமானும் பார்வதி தேவியும் வயதான தம்பதியரின் வடிவத்தை எடுத்து பூமிக்கு இறங்கி அவளிடம் சென்றனர். அவர்கள் அவளை இறக்க விடாமல் தடுத்து என்ன நடந்தது என்பதை விளக்கினர். நாகபஞ்சமி சடங்குகளை கடைபிடிக்க அவர்கள் அவளுக்கு உதவினார்கள். பூஜைகளுக்கு பிறகு பாம்பு குழியின் அடிப்பகுதியிலிருந்து சிறிது புனித மண்ணையும் அக்ஷதை, மஞ்சள் கலந்த பச்சரிசியையும் தனது வலது காதின் நுனியில் வைக்க சொன்னார்கள். அவள் வழிமுறைகளை பின்பற்றினாள். அவளுக்கு ஆச்சரியமாக அவளுடைய சகோதரர்கள் அனைவரும் தங்கள் உயிர்களை பெற்றனர். சகோதரர்கள் என்ன நடந்தது, எப்படி தூங்க சென்றார்கள் என்று கேட்டபோது சகோதரி முழு சூழ்நிலையையும் அன்றைய நாளின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். நாகபஞ்சமி சடங்குகள். நாடு முழுவதும் நாக தெய்வங்களுக்கும்
நாக தேவதைகளையும் வழிபடுகிறார்கள். இந்த நாளில் மக்கள் பாம்பு குழிகள் உள்ள இடத்துக்கு சென்று பசும் பாலை வழங்கி அங்குள்ள பாம்புகளுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். சிலர் பாம்பு சிலைகள் நிறுவப்பட்ட கோயில்களுக்கு செல்கிறார்கள். அவர்கள் தண்ணீருடன் அபிஷேகமும் செய்கிறார்கள். மஞ்சத்தூள் மற்றும் குங்கும பொடி தடவுகிறார்கள். பின்னர் அவர்கள் பிரசாதம் வழங்கி தூபம் காட்டி ஆரத்தி காட்டுகிறார்கள். இறுதியாக அவர்கள் தங்கள் கைகளில் ஒரு புனித மஞ்சள் நூலை கட்டுகிறார்கள். அதில் 7 சகோதரர்களை குறிக்கும் 7 முடிச்சுக்கள் உள்ளன. சிலர் தங்கள் வீட்டில் வெள்ளியால் ஆன பாம்பு சிலைக்கு இந்த சடங்கை செய்கிறார்கள். அவர்கள் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து வழக்கமான அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். தெய்வத்துக்கு சிறப்பு பிரசாதம் படைக்கப்பட்டு வழங்கப்படும் இந்த நாளில் ஒரு பிராமணனுக்கு உணவு வழங்குவது மிகவும் புனிதமானது என்று நம்பப்படுகிறது. நாக சதுர்த்தி பஞ்சமி நாளில் மண் தோண்டுதல், வயலை உழுதல் மற்றும் மரங்களை வெட்டுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். நாகப்பஞ்சமியை அனுசரிப்பதால் கிடைக்கும் பலன்கள். நாகப்பஞ்சமி அன்று பாம்பு கடவுள்களை வழிபடுவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள காலசர்ப தோஷத்தின் ராகு மற்றும் கேதுவால் சூழப்பட்ட 7 கிரகங்கள் தீய விளைவுகளை தணிக்கும். சன்னதியரின் ஆசீர்வாதமும் விஷ்ணுவின் வாகனமான கருடனை வணங்கினால் வலிமையான மற்றும் ஆரோக்கியமான குழந்தைகளையும் பெற முடியும். பாம்பு தெய்வங்களை வணங்குவது பாம்பு கடியிலிருந்து உங்களை பாதுகாக்கும். நன்றி.